ஹலோ எவ்ரிஒன், நம்ம டேட்டா டேபிளில் லாராவெல் கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோம். டேட்டா டேபிள் இன்டெகிரேட் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம மேனுவலாக டேட்டாவை லூப்பில் ரன் பண்ணுறது, இன்னொன்று அஜாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. அது ரெண்டு மெத்தடையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிற மெத்தடை நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் டேட்டாக்கு நான் ஒரு ரவுட்டில் நான் டிஃபைன் பண்ணுறேன். இங்கேருந்து என்னோட கண்ட்ரோலருக்கு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இந்த கண்ட்ரோலரில் யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். இதை இந்த வியூவில் பாஸ் பண்ணியிருக்கேன். டேட்டா டேபிள் சிம்பிள் அப்படின்ற இந்த ஒரு வியூவில் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த வியூவில் நமக்கு தேவையான டேட்டா டேபிளுக்கு தேவையான டெபெண்டன்சி, ஸ்கிரிப்ட் அண்டு சிஎஸ்எஸ் அது எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல்லேருந்து பாஸ் ஆகி வர இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் ரன் பண்ணுறேன். லூப்பில் ரன் பண்ணிவிட்டு இந்த டேபிளோட கிளாஸ் நேம் கொடுத்து நான் டேட்டா டேபிள் அப்படின்றது கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்ததும் நமக்கு இருக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு அஜாக்ஸில் நார்மலாக நம்ம ஃபெச் ஆகி வந்துடுது. ஸோ அடுத்தடுத்து பேஜினேஷனில் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இப்போது இது சிம்பிளான மெத்தட். இப்போது அஜாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். இது சிம்பிள் மெத்தடை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மொத்தமாக 91 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த பேஜை நான் லோட் பண்ணுறப்போ எனக்கு ஃபினிஷிங் 2.49 செகண்ட்ஸில் எனக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஆனால் இப்போது டேட்டா டேபிள் இந்த அப்ளிகேஷன் இதை யூஸ் பண்ணுறதுனால 2.47, இது 2.49. இதை இன்னும் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வரப்போ நமக்கு இந்த லோட் டைம் ரெண்டு கூடயும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு அஜாக்ஸில் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இப்போது இதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்றத செக் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு லாராவெல் பேக்கேஜ் ஒன்று இருக்குது, யாஜ்ரா laravel-datatables அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்போசரில் ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணியிருந்தேன். ரன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை ரன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்கு. இப்போது நம்மளோட கான்ஃபிகில் ஆப்பில் போயிட்டு ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற இந்த அரேல நம்ம யாஜ்ரா டேட்டா டேபிள்ஸ் அப்படின்ற இந்த லைனை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அலியாசஸில் போயிட்டு டேட்டா டேபிள்ஸு இந்த அரேவையும் இந்த லைனையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம PHP ஆர்டிசன் வெண்டர் பப்ளிஷ் அப்படின்ற இந்த ஒரு கமெண்டை ரன் பண்ணால் நம்மளோட பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு ரவுட் ஒன்று கொடுத்துருக்கோம், ஃபெச் டேட்டா அப்படின்றது. இதையும் சேம் கண்ட்ரோலர், டேட்டாபேஸ் கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்கேன். இதில் நமக்கு அஜாக்ஸ் கால் ரெக்வஸ்ட் வந்தது அப்படின்னாக்கா சேம் இன்ஃபர்மேஷன் தான் எடுக்கிறேன். இது ரிட்டன் டேட்டா டேபிள் நம்ம ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது இந்த பேஜில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போது இதை ஆட் காலம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அடிஷ்னலாக ஏதாச்சும் நம்ம காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ இது இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு டேட்டா டேபிள்ன்ற இந்த ஒரு வியூக்கு நான் வந்துடுறேன். இந்த வியூவில் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆக்ஷன் மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துடுறேன். ஆக்ஷன் எடுத்துட்டேன். இப்போது இந்த கண்ட்ரோலரில் என்ன இருக்குனாக்கா, இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகியிருக்கா. இப்போ நமக்கு இங்கே ஃப்ரண்ட் எண்டில் வர்றது நமக்கு 3 டேட்டா தான் வரும், நேமு, இமெயிலு. ஓகேங்களா? ஐடி, நேமு, இமெயில் 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் சிம்பிள் டேட்டா டேபிளில் ஜஸ்ட்டு டேட்டா டேபிள் மட்டும் கொடுத்துருப்போம். ஆனால் அஜாக்ஸ்ன்னு வரப்போ நம்ம ப்ராசஸிங் ட்ரூ, சர்வர் சைட் ட்ரூ அண்ட் அஜாக்ஸ் எந்த யூஆர்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னென்ன காலம்ஸ்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போது சிம்பிள் அஜாக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் இந்த மாதிரி அஜாக்ஸ் கால்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராது. சிம்பிள் அஜாக்ஸ் நான் லோட் பண்ணுறேன். இது லோட் பண்ணோம்னா நமக்கு எந்த அஜாக்ஸ் காலும் போகலை. ஆனால் இப்போது இந்த அஜாக்ஸ் டேட்டா டேபிள் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ நமக்கு இனிஷியலாகவே ஒரு அஜாக்ஸ் கால் போகும். இது போயிட்டு ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்னொரு அஜாக்ஸ் காலும் நமக்கு சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் எத்தனை ரெக்கார்டு இருக்குது நமக்கு இப்போ வந்திருக்கிற டேட்டா 11லேருந்து தான் ஜென்ரேட் ஆயிருக்கும். 11லேருந்து
11லேருந்து 20 வரைக்கும் தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த டேட்டாஸ் எல்லாமே 20லேருந்து 21லேருந்து ஸோ இந்த மாதிரி தான் சென்ட் ஆகுமே. அதேமாரி சர்ச் பண்ணுறப்போவும் சேம் ஆக்ஷன் தான் நடக்கும். நான் இப்போ விக்கின்னு சர்ச் பண்ணுறேன்னா ஒரு டைமும் ஒரு கீயை பேஸ் பண்ணி டேட்டா ரெண்டர் ஆகிட்டு விக்கி அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம ரெண்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜை வந்து நமக்கு ஒரு டைமும் அஜாக்ஸ் கால் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகிறதுக்காக நம்ம அஜாக்ஸ் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் அடிஷ்னல் காலம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா டேட்டா கோலன் ஆக்ஷன் அப்படின்றத இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். இது வந்து கண்ட்ரோலரில் இருக்கிற இந்த இடத்துல ஆட் காலம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆக்ஷன்ல நமக்கு என்ன வேணுமோ எத்தனை இப்போ எடிட் ஐக்கான் டெலிட் வேற ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே இந்த இடத்துல வச்சு ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இந்த ஆக்ஷன் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து டிபியில் இருக்கிற அந்த நேம் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வேற ஏதாச்சும் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு இப்போ இந்த இடத்துல டேட்டா வராது. ஓகேங்களா? ஸோ இட் வில் ஷோ அன் எரர், அட்ஜஸ்ட் கடை ப்ராப்பராக போகலை. ஓகே, இப்போ நான் இமெயில் கொடுத்துட்டாக்கா இப்போ தான் வந்து நமக்கு டேட்டா வரும். சம்திங் எரர், ஸ்டைல் நாட் டிஃபைன்ட். ஆக்ஷனை இமெயில் கொடுத்துட்டோம். இங்கே நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் அப்படின்றத நம்ம முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தோம், அது நான் கொடுக்கல. ஸோ எத்தனை டேட்டா பாஸ் பண்ணுறோமோ அத்தனை டேட்டாவோட காலமும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக போய் அப் அண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நமக்கு டேட்டா கரெக்டாக வந்திருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்தாலுமே நமக்கு எரர் தான் ஷோ பண்ணும். அது எழுதி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வருது. ஸோ இந்த டாம் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இல்லாட்டியும் கூட நமக்கு இந்த எரர்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் இந்த டாம் ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த லாராவெல் யூஸ் பண்ணி டேட்டா டேபிள் பண்ணுறது. பட் இதேமாதிரி கோடிங் வெக்டரும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவும் லாராவெல் ஃப்ரேம் ஒர்க் தான், ஆனால் கான்செப்ட் சேம் தான். இதே வந்து நார்மல் பிஹெச்பி கோட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த கொரிஸ் நம்ம ரெண்டர் பண்ணுற இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு சிம்பிளாக நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் புரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஐ வில் புட் அனதர் வீடியோ. இந்த ஸ்கிரிப்ட் நான் யூஸ் பண்ணியிருந்த எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் லேட்டராக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் ஒரு ஜிப் ஃபைலாக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.